Good afternoon, everybody. Good afternoon, students. So, today in this video, I'm going to start Class 5 English NCERT syllabus. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல் இருக்கிற 2 சாப்டர்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் போயம் ஐஸ்கிரீம் மேன் விச் இஸ் இன் பேஜ் நம்பர் 2 அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி வண்டர்ஃபுல் வேஸ் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி ஐஸ்கிரீம் மேன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் போயமை மட்டும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஐஸ்கிரீம் மேன், த போயம் நேம் இஸ் ஐஸ்கிரீம் மேன். ஸோ இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுது ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் யூ see this picture, ஒரு ஐஸ்கிரீம் மேன், ஐஸ்கிரீம் வண்டி இருக்கு இல்லையா, அது ஐஸ்கிரீம் கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐஸ்கிரீம் கார்ட்டை வந்து கார்ட்டில் இருக்கிற ஓப்பன் வழியாக நிறைய ஐஸ்கிரீம்ஸ் எடுத்து நிறைய சில்ட்ரனுக்கு விற்றுட்ருக்காரு, ஹாப்பியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஐஸ்கிரீம் மேன் இஸ் அ போயம். லெட்ஸ் ரீட் அண்ட் என்ஜாய் த போயம். படித்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போது ஒரு question. What is cold, sweet and creamy and wonderful to eat? Everyone's favorite treat, especially on a hot summer day, is an ice cream, and everyone's favorite person might just be the ice cream man. ஸோ இப்போ என்ன சொல்லலாம்னா டிஸ்கஷனில் எது கோல்டாக ஸ்வீட்டாக க்ரீமியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சாப்பிடும்போது அவ்வளோ வண்டர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம. மெயின்லி எல்லாத்துக்குமே ட்ரீட் கொடுக்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தான் ட்ரீட்டாக கொடுப்பாங்க. அதுவும் ஒரு ஹாட்டான ஒரு சம்மர் சீசன் டேயில் என்ன கொடுப்பாங்க? இட் இஸ் டெஃபினெட்லி an ஐஸ்கிரீம், ரைட்? கண்டிப்பாக ஒரு ஐஸ்கிரீமை தான் கொடுப்பாங்க. அதனாலவே ஐஸ்கிரீம் மேன் தான் சம்மர் சீசன் டைமில் சில்ட்ரனுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பர்சன்னு சொல்லலாம், ரொம்ப பிடிச்ச பர்சன்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் see the poem. ஸோ ஃபஸ்ட்டு நான் போயம் ஃபுல்லாக ரீட் பண்ணிடுறேன். அண்ட் த போயட் நேம் பார்த்தீங்கன்னா ரேச்சல் ஃபீல்ட். இங்கே பாருங்கள், கீழே at the bottom you can see that the poet name is given. poet name கொடுத்துருக்காங்க. poet name is ரேச்சல் ஃபீல்ட். ஸோ இப்போ நான் poem ரீட் பண்ண போகிறேன். let's start with the poem. When summer's in the city and bricks a blaze of heat, the ice cream man with his little cart goes trundling down the street. Beneath his round umbrella, oh, what a joyful sight to see him fill the cones with mounds of cooling brown and white, vanilla, chocolate, strawberry, or chilly things to drink from bottles full of frosty fizz, green, orange, white or pink. His cart might be a flower bed of roses and sweet peas, the way the children cluster around as thick as honey bees. So the poem written by ரேச்சல் ஃபீல்ட். ஸோ போயமில் மொத்தமாகவே 4 ஸ்டான்ஸா தான். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா படிக்கலாம், ரிப்பீட் பண்ணுறேன். When summer's in the city and bricks a blaze of heat, the ice cream man with his little cart goes trundling down the street. இப்போ நம்ம சிட்டியில் சம்மர் சீசனாக இருந்தாவே அதை எப்படி நம்ம இண்டிகேட் பண்ணலாம்? ரொம்ப ஹீட்டாக இருக்கும், பில்டிங்ஸ், வீட்டில் எல்லா செங்கலுமே ஹீட்டாக இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஐஸ்கிரீம் மேன் அவனோட லிட்டில் கார்ட்டோட ஸ்ட்ரீட் வழியாக ட்ரண்டில் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் நியூ வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நியூ வேர்ட்ஸில் பிளேஸ்னா பிரைட் ஃப்ளேம் ஆர் ஃபயர்னும், ட்ரண்ட்லிங்னா மூவிங் ஆன் ஸ்மால் ப்ரோட் வீல்ஸ் அப்படின்னும் போட்டிருக்காங்க.
ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, சிட்டியில் சம்மர் சீசனாக இருக்கும்போது பிரிக்ஸில் அப்படியே ஹீட்டால் அப்படியே ஃபயர் ஃபயர் பற்றிக்கிற மாதிரி ஹீட்டாக இருக்கும்போது ஐஸ்கிரீம் மேன் என்ன பண்ணுறான், ஐஸ்கிரீம் மேன் வந்து அவரோட லிட்டில் கார்ட், ஐஸ்கிரீம் கார்ட் இருக்கு இல்லையா, அந்த வண்டி இருக்கு இல்லையா, அதை தான் கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு கோஸ் ட்ரன்லிங் டவுன் த ஸ்ட்ரீட். அந்த ஐஸ்கிரீம் வண்டி பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ்கிரீம் கார்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீல்ஸ் வந்து ரொம்பவுமே சின்னதாக இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் கார்ட்டோட சைஸை கம்பேர் பண்ணும்போது வீல்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கும்போது அதுக்கு பேர், சின்ன வீல்ஸ் வழியாக மூவ் பண்ணுறனால அந்த ஆக்ஷன் பேர் ட்ரன்லிங் டவுன் த ஸ்ட்ரீட். வீதி வீதியாக அந்த அவனோட ஐஸ்கிரீம் கார்ட்டை இழுத்துட்டு போகிறான். Beneath his round umbrella, oh, what a joyful sight! இதுதான் ஸோ இந்த அம்ப்ரெல்லா தெரியுது இல்லையா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த பிங்க் கலர் அம்ப்ரெல்லா இருக்கு இல்லையா, அந்த அம்ப்ரெல்லா கடியில் தான் அவன் நிற்கிறான். நல்லா பாருங்கள். அந்த ரவுண்ட் அம்ப்ரெல்லா பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா பினீத்னா கீழே அப்படின்னு அர்த்தம். Beneath his round umbrella, oh, what a joyful sight! ரொம்ப அழகான காட்சி, ரொம்ப சந்தோஷமான ஒரு காட்சி. அப்படி என்ன காட்சி? To see him fill the cones with mounds of cooling brown and white. எல்லா சில்ட்ரனுக்கும், இங்கே சுற்றி இருக்கிற குழந்தைங்களுக்கு அவனோட உள்ளே இருந்து கோன், இங்கே பாருங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கோன் இருக்கா, கோன்ஸில் டிஃப்ரெண்ட் ஐஸ்கிரீமை ஃபில் பண்ணி சில்ட்ரனுக்கு கொடுத்துட்ருக்காங்க அந்த ஐஸ்கிரீம் மேன். அது வந்து ஆஃப் கூலிங் ப்ரௌன் அண்ட் ஒயிட். ப்ரௌன் கலர்னால் என்ன? சாக்லேட் ஃப்ளேவர் தான் ப்ரௌன் கலரில் இருக்கும். அண்ட் ஒயிட் கலர்னால் என்ன? வெனிலா. ஸோ வெனிலா அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீமை அவன் வந்து கோனில் ஃபில் பண்ணி சில்ட்ரனுக்கு, சுற்றி இருக்கிற குழந்தைங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கான், கொடுத்துட்ருக்கான். வெனிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி or chilly things to drink from bottles full of frosty fizz, green, orange, white or pink. ஸோ அவங்கக்கிட்ட டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. வெனிலா இருக்குது, சாக்லேட் இருக்குது, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்குது. அது இல்லாமல் சில சில்லுன்னு ரொம்ப கூலாக குடிக்கிறதுக்காகவும் அவன் வச்சிருக்கிறான். ஃப்ரம் பாட்டில்ஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ராஸ்டி ஃபிஸ், க்ரீன், ஆரஞ்ச், ஒயிட் ஆர் பிங்க். இப்போ இங்கே நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா மவுண்ட்ஸ் அப்படின்னா அப்படியே குட்டு ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரவுண்டாக தான் அவன் ஃபில் பண்ணுவான். அதாவது அந்த கோனுக்குள்ளே லெவலாக ஃபில் பண்ணாமல் கொஞ்சம் அதிகமாக ஒரு மாதிரி மேலே சர்க்கிள் ஷேப் வர மாதிரி அதிகமாக ஹீப்பாக ஃபில் பண்ணுவான். அதுக்கு பேர் தான் மவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃப்ராஸ்டி ஃபிஸ் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா, அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, சில்டு ட்ரிங்க் மேக்கிங் அ ஹிஸ்ஸிங் பப்ளிங் சவுண்ட். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, 7up, ஸ்ப்ரைட், கோகோலா, இது எல்லாமே டக்குன்னு நீங்கள் புதுசாக ஒரு பாட்டில் வாங்கி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே மேலே அப்படியே நிறையா வரும். அதுக்கு பேர் தான் ஃப்ராஸ்டி ஃபிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி ட்ரிங்க்ஸை தான் ஃப்ராஸ்டி ஃபிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்னென்ன கலர் ஜூஸ் எல்லாம் இருக்குது? க்ரீன் கலர் இருக்குது, ஆரஞ்சு கலர் இருக்குது, ஒயிட் கலராக இருக்கும், இல்லைன்னா பிங்க் கலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. His cart might be a flower bed of roses and sweet peas. The way the children cluster around, as thick as honey bees. ஸோ அவன்
அவனோட காட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பெட் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளவர் எப்படி இருக்கும், ஃப்ளவர் பெட் எப்படி இருக்கும், ரோசஸ், அதாவது சுற்றி ரோஜா பூ, அப்புறம் ஸ்வீட் பீஸ் ஓட பிளான்ஸாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஃப்ளவர் பெட் கூட சில்ட்ரன் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய குழந்தைங்க வந்து இந்த ஐஸ்கிரீம் மேனை சுற்றி நிற்கிறாங்க இல்லையா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் ஐஸ்கிரீம் மேன் இங்கே இருக்கிறான். இவனை சுற்றி இந்த காட்டை சுற்றி 1 2 3 4 5 தேர் ஆர் 5 சில்ட்ரன் சரவுண்டிங் த ஐஸ்கிரீம் மேன். 5 குழந்தைங்க அந்த ஐஸ்கிரீம் மேனை சுற்றி நிற்கிறாங்க இல்லையா? அதைத்தான் எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய பூச்செடியாக இருக்கட்டும், அதை சுற்றி எப்படி தேனீக்கள் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த சில்ட்ரன் வந்து அந்த ஐஸ்கிரீம் மேன் சுற்றி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த போயம் இஸ் ரிட்டன் பை ரேஷல் ஃபீல்ட். ஸோ ஃப்ராஸ்டி ஃபிஷ்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம். கிளஸ்டர்னால் குரூப்பாக நிற்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னா கேதர் அரவுண்ட். ஆமாம், இந்த ஐஸ்கிரீம் மேனை சுற்றி நிற்கிறாங்க சில்ட்ரன், அதனால் கேதர் அரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா குரூப் ஆஃப் சிமிலர் திங்ஸ். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லும்போது கிளஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் இந்த சாப்டரோட நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நான் வந்து எக்ஸசைஸை சால்வ் பண்ணி ஆன்சர்ஸ் என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போது இதோட இந்த ஐஸ்கிரீம் மேன் சாப்டரோட போயமோட சம்மரி பார்க்கலாம். ஸோ சம்மரி ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேர்டிங்ஸோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால தயவு செஞ்சு கேப்ஷன்ஸ் ஆன் பண்ணி சம்மரியை லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த போயம் ஐஸ்கிரீம் மேன். ஐஸ்கிரீம் மேன் இஸ் தி போயம் ரிட்டன் பை ரேஷல் ஃபீல்ட். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் போயம் இஸ் ரிட்டன் பை ரேஷல் ஃபீல்ட் as I said earlier. In this poem, the poetess, இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போயட் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு மேல் போயட்டை ரெஃபர் பண்ணுவோம். ஆனால் இது ரேஷல் ஃபீல்டுங்கிறது ஒரு பெண்மணி, ஷீ இஸ் அ ஃபீமேல். அதனால் நம்ம போயட்டே ஃபீமேல் போயட்டில் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா போயட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். So in this poem, the poetess describes children's love for ice creams in summer season. So இந்த போயமில் குழந்தைங்களுக்கு சம்மர் சீசனில் ஐஸ்கிரீம் மேலே எவ்வளோ பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் சம்மர் சீசனில் அப்படிங்கிறத தெளிவாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. In summer season, everyone becomes exhausted and tired due to the hot weather. சம்மர் சீசனில் எல்லாருமே நாட் ஓன்லி சில்ட்ரன், குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்கலேருந்து எல்லா பீப்புளுமே ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. எதனால்? ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. எதனால்? ரொம்ப ஹாட்டாக ரொம்ப சூடாக இருக்கிறனால, கிளைமேட் சூடாக இருக்கிறனால எல்லாருமே டயர்ட் ஆகிடுவாங்க. சம்டைம்ஸ் த ஸ்காட்சிங் ஹீட் ஆஃப் த சன் பிகம்ஸ் அன்பேரபிள் டு அஸ். சில நேரத்தில் இந்த நம்ம சூரியன் இருக்கு இல்லையா, சன்னோட ஹீட் வந்து எந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குமோ நம்மளால் அதை தாங்கிக்கவே முடியாது, அந்தளவுக்கு சூடாக இருக்கும். In such an atmosphere, everyone craves for something cold, sweet and creamy to get a cooling sensation. ஸோ அந்த மாதிரி சமயத்தில், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யாராவது இருந்தால் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதாவது சில்லுன்னு ரொம்ப ஸ்வீட்டாக க்ரீமியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. எதுக்கு? கூலிங்காக ஃபீல் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஹீட்டாக இருக்குது அவங்களுக்கு, அதனால் கூலிங்காக ஃபீல் பண்ணுறதுக்கு அப்படி வந்து சாப்பிடணும் அப்படின்னு
நினைப்பாங்க. ஸோ ஐஸ்கிரீம் இஸ் த திங் விச் வி ஆல் வாண்ட் இன் சம்மர் சீசன். அதனால தான் ஐஸ்கிரீம் வந்து எல்லா சம்மர் சீசன்லேயுமே நம்ம விரும்பி சாப்பிட்றோம். Though the ice cream man is a stranger, still the ice cream man becomes our favorite person in summer season. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் மேன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்கிட்டு இருந்தால் பரவாயில்ல. ஐஸ்கிரீம் மேன் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசனில் வரமாட்டார். ஏன்னா அந்த டைமில் வந்து சில்லுன்னு நம்ம சாப்பிட மாட்டோம். அந்த டைமில் வந்து நம்ம ஹாட்டாக டீயோ இல்லை காஃபியோ தான் குடிக்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஐஸ்கிரீம் மேன் வந்து நமக்கு தேர்ட் பர்சன் தான். இருந்தாலுமே சம்மர் சீசனில் நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்னா அது வந்து ஐஸ்கிரீம் மேனாக தான் இருக்கும். The first 4 lines of the poem refers to the role and hard work of the ice cream man. In the summer season, when everyone prefers to stay inside their homes, at that time, the ice cream man moves with his ice cream cart to sell ice cream. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரொம்ப சூடான கிளைமேட்டில் சம்மர் சீசனில் எல்லாருமே அவங்க வீட்லேயே இருக்கணும், ரொம்ப ஷேடாக இருக்கிற ஒரு பிளேஸில் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிற டைமில் இந்த ஐஸ்கிரீம் மேன் மட்டும் அவனோட ஐஸ்கிரீம் கார்ட்டை வந்து தள்ளிக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா ஐஸ்கிரீம்ஸையும் விற்கிறதுக்காக வெளியே நடமாட்டிகிட்ருப்பார். அதுதான் ஃபர்ஸ்ட் 4 lines ஆஃப் த போயம் வந்து ரெஃபர் பண்ணுது. செகண்ட் ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா the second stanza of this poem refers to the ice cream man's appearance and his manner of working. அவரோட அப்பியரன்ஸ், அவர் எப்படி இருக்கிறாரு, எப்படி தெரிகிறாரு, அவரோட வெளியே தோற்றம் என்ன அப்படிங்கிறது தான் செகண்ட் ஸ்டான்ஸா வந்து ரெஃபர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாரு, எப்படி வேலை செய்கிறாரு அப்படிங்கிறதும் செகண்ட் ஸ்டான்ஸாவில் சொல்கிறாங்க, டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இன் சம்மர் சீசன் நாட் ஓன்லி சில்ட்ரன் பட் ஆல்சோ அடல்ட்ஸ் வெயிட் ஃபார் த அரைவல் ஆஃப் தி ஐஸ்கிரீம் மேன். சம்மர் சீசனில் குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் ஐஸ்கிரீம் மேனோட வருகைக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த ஹீட். ஆஸ் சூன் ஆஸ் அதாவது தேங்கிறது யாரை குறிக்கிறாங்க, யாரை குறிக்குது? சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ், அதாவது குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும். Hear the voice of ice cream man. They just rush to the ice cream man to buy ice cream. ஸோ ஆவலாக வெயிட் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் மேன் வந்த உடனே வேகமாக ஓடி போய் ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்கு தான் அவங்க வந்து ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. In the hot weather of summer season, it's a joyful sight when everyone watches the ice cream man is filling the cones with various flavors of ice creams. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப சூடான ஒரு கிளைமேட்டில், சூடான ஒரு ஹாட்டான சம்மர் சீசனில் ஒரு அழகான காட்சி அப்படின்னு நம்ம எதை சொல்லலான்னா, ஐஸ்கிரீம் மேன் வந்து குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை பெரியவங்களுக்காக இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே கோனில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், வெனிலா, ஸ்ட்ராபெரி, சாக்லேட், என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ அவங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லேயும் எல்லா ஃப்ளேவர்ஸ்லேயும் ஐஸ்கிரீம் வாங்கும்போது அவங்க குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஃபில் பண்ணி கொடுக்குற அந்த காட்சி இருக்கே, அது ரொம்ப அழகான காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான காட்சியும் கூட. The third stanza describes the things which the ice cream sells in the summer season. இங்கே வந்து பார்த்திங்கன்னா third stanza describes the things which the ice cream man sells in the summer season அப்படின்னு வந்திருக்கணும். அங்கே மேன் வந்து தெரியாமல் டைப் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ ப்ளீஸ் நோட் தட் தேர்ட் ஸ்டான்ஸா வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுதா, திங்ஸ் விச் த ஐஸ்கிரீம் மேன் செல்ஸ் இன் த சம்மர் சீசன். சம்மர் சீசனில் என்னென்னலாம் அந்த ஐஸ்கிரீம் மேன் விற்கிறானோ அது எல்லாமே தேர்ட் ஸ்டான்ஸால் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. த ஐஸ்கிரீம் மேன் செல்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் லைக் வெனிலா, சாக்லேட் அண்ட் ஸ்ட்ராபெரி. ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் என்னென்ன அவன் விற்கிறான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன? வெனிலா, சாக்லேட் and strawberry. He also sells cold drinks of different flavors.
ஃப்ராஸ்டி ஃபிஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம பார்த்தோம். அது நத்திங் பட் கோல்ட் ட்ரிங்க்ஸ் லைக் கோகோ கோலா அண்ட் 7 அப்ஸ், ஸ்ப்ரைட். இப்போது இன் காமன் டேஸ் இப்போது ப்ரெசன்ட்லி இதெல்லாம் நம்ம குடிக்கிறோம். பட் ஐஸ்கிரீம் மேன் கிட்டேயே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருந்திருக்கு. The fourth stanza shows a comparison between the ice cream cart and the flower bed of roses and sweet peas. Fourth stanza ice cream cart oda appearance and roses and sweet peas oda flower bed கூட ஒரு கம்பேர் பண்ணியிருக்காங்க. In the summer season, everyone becomes thirsty and tired within a short period of time. Summer seasonல எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகமாக தாகம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஏதாவது வேலை செஞ்சாலுமே கொஞ்ச நேரத்துலேயே சீக்கிரம் எல்லாருமே டயர்ட் ஆகிடுவாங்க, எல்லாருமே ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. Children and adults need something chilly to energize themselves. குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லைன்னா பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டா உடனே அவங்களோட எனர்ஜியை ஏற்றிப்பாங்க. மீன்ஸ் அவங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப லோவாக இருக்கும், அப்போ வந்து எனர்ஜியை வந்து நார்மல் பண்ணிப்பாங்க. ஸோ தட் தே கேன் கண்டினியூ தேர் ஒர்க் ப்ராப்பர்லி. அப்படி பண்ணும்போது அவங்களோட வேலையை ப்ராப்பராக கரெக்டாக செய்யலாம், கண்டினியூ பண்ணலாம். சீயிங் த ஐஸ்கிரீம் கார்ட் தே பிகம் ரிலாக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப டயர்டான சுச்சுவேஷனில் ஐஸ்கிரீம் கார்ட் வரும்போது தே ஃபீல் வெரி ரிலாக்ஸ்ட், ரொம்ப ரிலாக்ஸாக காமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஷீ டிஸ்கிரைப்ஸ் தட் த ஹனி பீஸ் கேதர் அரவுண்ட் ஃப்ளவர்ஸ் டு சக் ஹனி. இப்போ என்னென்னா ஹனி பீஸ் என்ன பண்ணும், ஃப்ளவர்ஸை சுற்றி அப்படியே ஒரு கூட்டமாக கேதர் ஆகிடும் இல்லையா? எதுக்கு? ஹனியை உறிஞ்ச, அந்த ஃப்ளவரில் இருக்கிற தேனை உரியறதுக்கு ஒட்டுக்காக தான் ஹனி பீஸ் வந்து கேதர் ஆகும். அதே மாதிரி சிமிலர்லி த சில்ட்ரன் கிளஸ்டர் அரவுண்ட் த ஐஸ்கிரீம் கார்ட் டு கெட் டெலிஷியஸ் ஐஸ்கிரீம்ஸ். ஸோ எப்படி வந்து தேனீக்கள் வந்து ஒரு பூவை சுற்றி கேதராக இருக்கோ, எப்படி தேனீ கூட்டை வந்து ஒரு பூவை சுற்றி குரூப்பாக ஜாயினாக இருக்கோ தேனை உரியறதுக்கு, அதே மாதிரி சம்மர் சீசனில் ஐஸ்கிரீம் மேன் வந்தார்னா ஐஸ்கிரீம் மேனை சுற்றி சில்ட்ரன்ஸும் கேதர் ஆகி நிற்கிறாங்க. எதுக்கு? டேஸ்டியாக டெலிஷியஸாக இருக்கிற ஐஸ்கிரீம்ஸை வாங்கிறதுக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி summary. So in this video I have discussed the summary, that is the explanation of the poem and new words of the poem Ice Cream Man written by Rachel Field. Next video, இந்த சாப்டரோட நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் வந்து எக்ஸசைஸ் வந்து சால்வ் பண்ணி ஆன்சர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுவேன். டில் தென், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு உண்மையாகவே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிளிக் த நோட்டிஃபிகேஷன் பட்டன். Like, share and subscribe for more updates, students.